திமுக அரசு பதவியேற்று இன்றோடு 3.25 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. இந்த 3.25 ஆண்டுகளில் 4000 கோடி 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறார்கள். இப்படி ஏகப்பட்ட கடனை வாங்கி மக்கள் தலையிலே கடனை சுமத்தி இருக்கிறார்கள். விலைவாசி விண்ணை முட்டுகின்றது. மின்சார கட்டணம் இந்தியாவிலே தமிழகத்தில் தான் அதிக அளவு மின்சார கட்டணம். அதை போல விலைவாசிகளை எந்த நிலையிலும் இவர்களால் குறைக்க முடியவில்லை. மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலே மகளிருக்கான திருமண உதவி திட்டங்களும் சரி, மகப்பேறு திட்டங்களும் சரி, ஏழை எளிய மக்களுக்கான அம்மா உணவகமும் சரி, இப்படி அனைத்து நலத்திட்டங்களையும் தந்து விலைவாசியையும் கட்டுக்குள் வைத்திருந்தவர் மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா. அதை தொடர்ந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சிதான் தமிழகத்திலே பொற்கால ஆட்சியாக நாம் இன்று கருத முடியும். கொரோனா காலத்தில் கூட தமிழகத்தை நலமாக வளமாக நடத்தியவர் என்று 2020 தமிழகம் சிறந்த மாநிலம் என்று மத்திய அரசால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை போல விவசாயத்திலும் சரி, வெள்ளங்கள் வரும்போதும் சரி, புயல்கள் வரும்போதும் சரி, அதற்கெல்லாம் முன்னின்று முழுமையாக செயல்பட்டவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். புரட்சி தமிழர் அவருடைய காலகட்டத்திலே தமிழகத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி நடத்தி சென்றார்களோ அதே பாணியில் இவரும் கரெக்டாக சரியாக நடத்தி சென்றார். ஆனால் திமுக காரர்கள் தொடர்ந்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த பின்னால் எந்த நலத்திட்டங்களை செய்திருக்கிறார்கள்? அனைத்து நலத்திட்டங்களையும் முழுமையாக நிறுத்திவிட்டார்கள். வேற வேற பேர்களை சொல்கிறார்கள், நலத்திட்டங்களை நடத்துவதாக சொல்கிறார்கள். வெள்ளத்துக்காக வடிகால் சரி செய்ய 4000 கோடி ஒதுக்கி இருக்கிறார்கள். ஒரு நாள் மழைக்கு சென்னையும் தாங்கவில்லை, மறுநாள் மழைக்கு தமிழகம் முழுவதும் சீர்கெட்டு கிடக்கிறது. இதுவரை சரி செய்ய முடியாத நிலை. மத்திய அரசு 994 கோடி ஒதுக்கி இருக்கிறார்கள். அதற்கு இவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் முதலில் கேட்ட 1000 கோடிக்கு தான் இந்த பணத்தை கொடுத்திருக்கிறார்கள், இதுவும் பத்தாது. எத்தனை 1000 கோடி கொடுத்தாலும் கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்திற்கு பத்தாது. பல 1000 கோடி பல லட்சம் கோடியை அவர்கள் குடும்பத்தோடு வைத்திருக்கிறார்கள். தமிழகத்திலிருந்து சுரண்டுவதைத்தான் அவர்கள் தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தமிழக மக்கள் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். தொடர்ந்து இத்தகைய நிலைப்பாடு தமிழகத்திலே நிலைத்திருந்தால், திமுக ஆட்சியில் இருந்தால், அடுத்து வரும் காலங்களில் தமிழகத்தில் மக்களே வாழ முடியாது. கல்வியில், பொருளாதாரத்தில், வேலை வாய்ப்பில் மிகவும் பின்தங்கி இருக்கிறது இப்பொழுது தமிழகம். இது மாற வேண்டும் என்று சொன்னால் 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சி அமைய வேண்டும் என்பது தமிழ் மாநில முஸ்லிம் லீக்கினுடைய விருப்பம். மக்களும் அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.